சார் இது டெட் எண்டு சார். நீயா ஏன் டெட் எண்டு சொல்ற? ஓ, வழி இருக்க சொல்ற. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த காலநிலையில் என்ன பார்க்க போகிறோன்னா, லாஸ்ட்டு 30 நாட்கள், இந்த கடைசி 30 நாட்களை குரு 4 எப்படி அணுகுவது. நம்ம தோராயமாக இந்த டிஎன்பிசி ஃபீல்டுக்கு தொடர்ச்சியாக நம்ம படிக்கிறவங்க குறைஞ்சபட்சம் ஏறத்தாழ ஒரு வருஷமாக பயணிச்சுட்டு இருப்பாங்க. இப்போ நான் நோட்டிஃபிகேஷன் வந்து சார் நான் புதுசாக படிக்கிறேன், இன்றைக்கி எப்படி சார் நான் வந்து எடுத்துகிட்டு போகிறது அப்படின்றது ஒரு பல்வேறு கேள்விகள் பார்த்தோன்னா தொடர்ச்சியாக நம்மக்கிட்ட மாணவர்கள் தொடர்ந்து கேட்டே இருக்காங்க. இப்போ நான் இந்த குரு 4 கிளியர் பண்ணேன் சார், இந்த 30 நாள் ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள். இல்லை சார் நான் 2 வருஷமாக படிச்சுட்டு இருக்கேன், இன்றைக்கி இந்த 30 நாளில் எப்படி நான் ஹேண்டில் பண்ணுறது எனக்கு தெரியல, சுத்தமாக எனக்கு ஒன்றுமே புரியல சார், எப்படி சார் எடுத்துகிட்டு போகிறது அப்படின்ற ஒரு தெளிவான ஒரு ப்ரிடிக்ஷன், ஒரு தெளிவான ஒரு விளக்கம் தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. சார் 2 வருஷமாக நான் படிக்கிறேன், இப்போ லாஸ்ட் நாள் எனக்கு பதட்டமாக இருக்குது, எப்படி படிக்கணும் தெரியலன்றவங்களுக்கும் இந்த ஒரு சார் ஒரு 3 மாதமாக இந்த எக்ஸாமுக்கு நான் படிச்சுட்டு இருக்கேன், இந்த 3 மாதத்தில் நான் எப்படி எக்ஸாம் எடுத்துகிட்டு போகிறதுன்னு தெரியல, ஆனால் சிலபஸ் எல்லாமே நான் படிச்சிட்டேன், ஆனால் படித்தாலுமே எனக்கு படிக்காத மாதிரி இருக்குது, நான் டெஸ்ட்டு போட்டாலுமே என்னோடய மார்க் எவ்வளோ தான் வருது, 150 தாண்ட மாட்டுது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, இப்போ எப்படி படிக்கிறதுன்னு தெரியல, இல்லை வேறு ஏதாவது வேலைக்கு போயிடலாமா அப்படின்னு யோசிக்கிறவங்க இப்போ இந்த டைமில் லாஸ்ட் 30 நாளில் பயப்படக்கூடாது, அதை எப்படி எதிர்கொள்ளணும் அப்படின்றது ஒரு சின்ன காலவழி மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். உதாரணத்துக்கு ஃபஸ்ட்டு என்னென்னா, நம்ம ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த எக்ஸாமுக்கு ஒரு வைட்டேஜ், அதாவது பல்ஸ் நமக்கு தெரியணும். ஒரு எக்ஸாம்னா அந்த எக்ஸாமுக்கு கட் ஆஃப் எவ்வளோ வரும்ன்றது நமக்கு தெரியணும். உதாரணத்துக்கு நம்ம பார்த்தோன்னா லாஸ்ட் குரூப் 4 கட் ஆஃப் இது லாஸ்ட்டு ஒரு 2 வருஷத்துக்கான குரூப் 4 கட் ஆஃப் உங்களுக்கு நான் தெளிவாக போட்டிருப்பேன். அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா 2024 கட் ஆஃப், 2024 குரூப் 4ல் 169 கொஷின் கரெக்டாக போட்ட நபர்களுக்கு ஜூனியர் அசிஸ்டண்ட் ஆகும், 165 கொஷின் வந்து போட்டவங்களுக்கு டைப்பிஸ்ட் போஸ்ட்டும் வந்து கிடச்சிருக்கு. இது வந்து ஒரு ஜென்ரலான ப்ரெடிக்ஷன். சரி, இதே மாதிரி சார் இது கூட வேறு ஏதாவது கட் ஆஃப் இருக்கா அப்படின்னா 2023 நடந்த குரூப் 4ல் 176 கொஷின் போட்டவங்க ஜூனியர் அசிஸ்டண்ட் ஆகும், 163 கொஸ்டின் போட்டவங்க டைப்பிஸ்டாகவும் பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகிருக்குங்க. சார் என்ன சார் இதுலேருந்து வேரியேஷன் ஆகுது அப்படின்னா, இப்போ நம்ம 2025 என்ன சார் கட் ஆஃப் வரும் அப்படின்னு தோராயமாக எதிர்பார்த்தோன்னா ஒரு 170+ வரும். சார் எப்படி சார் 170+ வரும், என்ன சார் விளக்கமே இல்லாமல் சொன்னால், நமக்கு உதாரணத்துக்கு எடுத்துங்க, ஒவ்வொரு வருஷமும் நம்ம டிஎன்பிசிக்கு படிக்கக்கூடிய நபர்களோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா வந்து அதிகமாகிட்டே தான் இருக்குது. இப்போ யார் காலேஜ் முடிச்சுட்டு வெளியே வந்தாலுமே ஃபஸ்ட் நான் சொல்கிறாங்க கவர்மெண்ட் எக்ஸாம் படி, டிஎன்பிசி படி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே காலேஜ் லெவலில் லெக்சராக இருக்கட்டும் எல்லாருமே மோட்டிவேட் பண்ணி அனுப்பிச்சிடுறாங்க. ரைட், நம்ம உள்ளே வரும்போது இங்கே பார்த்தோன்னா 2024 கட் ஆஃபில் 169 கொஷின் போட்டவங்களுக்கு வேலை கிடச்சிச்சா, அதேமாதிரி 2023 166 கொஷின் போட்டவங்களுக்கு வேலை கிடச்சிருக்கு. அப்போ ஆவரேஜாக ப்ளஸ் ஒரு 3 கொஷின் வந்து ஏறி இருக்குது. ஒரு எக்ஸாமுக்கு 3 கொஷின் போட்டு எக்ஸ்ட்ரா போட்டவங்களுக்கு ஏறி இருக்குது. சார் அப்படின்னா நீங்கள் 169 வருது, நீங்கள் 170 தான் போட்டிருக்கீங்க, என்ன சார்னா இந்த 2 எக்ஸாமுக்கும் தமிழோட செக்மெண்ட் எப்படி இருந்துச்சு, மனப்பாடம் பண்ணி அப்படியே ஒப்பிக்கிற கேட்டகரியாக எக்ஸாம் இருந்துச்சு. ஆனால் இந்த எக்ஸாம் எப்படி இருக்குது, அது மாதிரிலாம் இல்லை, மனப்பாட முறைக்கு பாய் சொல்லிட்டு இப்போ புரிதல் முறை அப்படின்ற ஒரு செக்மெண்ட் தான். இந்த எக்ஸாமுக்கு தமிழ் படிக்கணும்னா ஒருத்தருக்கு எவ்வளோ நாளும் ஒரு 15 நாள் உட்காந்து தொடர்ந்து படித்தா நம்ம எக்ஸாம் வந்து பார்த்தோன்னா தமிழை ஈஸியாக பண்ணிடுற மாதிரி இருக்கும், எல்லா சப்ஜெக்ட்டும் படித்த மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம டெஸ்ட் எழுதும்போது எவ்வளோ தான் வருது, 60லேருந்து 70 கொஷின் தான் போட முடியுது, மீதி 30 கொஷின் கரெக்டாக தான் போட்டேன், ஏன்னா வரைய மாட்டுது அப்படின்னா என்ன தான் பண்ணணும்னா இந்த மீதி இருக்கிற 30 கொஷினுக்கு நம்ம ப்ராக்டிஸ்ன்றது ஒரு பெரிய முக்கியம் இருக்கும். அப்போ அந்த 2 கொஷின் 172 தான் வரணும், 170 போட்டிருக்குன்னா 2 கொஷின் ஆவரேஜாக எல்லாருக்குமே குறையும். அப்படின்னும் போது இந்த 2025 கட் ஆஃப் 170 கொஷின் பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து போட்டால் கம்பல்சரி 100% ஜாப் கிடைக்கும். அதே டைப்பிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 168 போட்டால் நம்மளுக்கு ஜாப் கிடைக்கிற மாதிரி இருக்குது. இதுதான் இப்போ ப்ரிடிக்ஷன். சார் இப்போ நான் 170 போடணும் சார், 170 போடணும், இப்போ 170 போடணும்னா எப்படி சார் போட்டு நான் எப்படி வெற்றி பெறேன் சார், 170 போடணும், இதுக்கு நான் எப்படி சார் ப்ரிடிக்ஷன் பண்ணணும், இந்த லாஸ்ட் 30 நாளில் நான் எதை எடுத்துகிட்டு போகணும், அப்படி தான் சிம்பிள் ஆகுது. நம்ம தமிழ் பொறுத்த வரைக்கும் 100 கொஷின், மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 25 கொஷின், ஜிகே பொறுத்த வரைக்கும் 75 கொஷின். இந்த செக்மெண்ட்டில் இந்தந்த பார்ட்டில் இவ்வளோ கொஷின் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சொல்லியிருக்காங்களா? அதாவது தமிழில் கம்பல்சரி என்ன பண்ணணும், 90 கொஷின் போடணும், ஜிகேயில் 25 கொஷின் போடணும் அப்படின்ற ஒரு செக்மெண்ட்டில் எதுவுமே சொல்லலை. அவங்களுக்கு ஆவரேஜாக, அதாவது டோட்டலாக இந்த 200 கொஷினில் எத்தனை கொஷின் போடணும்னு சொல்லியிருக்காங்க, நமக்கு 170 கொஷின் போட்டால் நம்ம கட் ஆஃப்குள்ளே நம்ம வந்துடுவோம் அப்படின்ற ஒரு செக்மெண்ட் தான். அப்போ இந்த 170 கொஷின் போகிறதுக்கு என்ன பிளான்னா, ஃபஸ்ட் நம்ம தெளிவாக சிலபஸை, இப்போ இருக்கிற சிலபஸை தெளிவாக புரிஞ்சுக்கணும். இலக்கணம், தமிழ் இலக்கணம் இப்போ எத்தனை கொஷின் இருக்குது, 85 கொஷின் இருக்குது. இலக்கியம் எத்தனை கொஷின் இருக்குது, 15 கொஷின் இருக்குது. அப்போ இது 2ஆக பிரிச்சிருக்காங்க. இந்த 2 செக்மெண்ட்டை படிக்கிறதுக்கு நமக்கு எத்தனை நாள் சார் ஆகுதுன்னா, இப்போ புதுசாக படிக்க வந்த எந்த நபராக இருந்தாலும் சரி, பழைய ஆட்களாக இருந்தாலும் சரி, நீங்களே பார்த்துக்குங்க, குறைஞ்சபட்சம் 15 நாள்லேருந்து 20 நாள் இருந்தால் என்ன பண்ணலாம், இந்த தமிழை வந்து படிச்சிடலாம். அதாவது எல்லாத்தையும் படிச்சிடலாம், பழைய செக்மெண்ட் மாதிரி இல்லை, புதிய செக்மெண்ட் மாதிரி. இந்த தமிழை பார்த்தா நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபுல்லாக படித்து முடிச்சிடலாம். ஆனால் படித்து முடிச்சுட்டு நான் வந்து 100 கொஷின் எல்லாமே எனக்கு தெரிஞ்ச மாதிரி தான் இருக்குது, நான் 100 கொஷின் போட முடியுமானா 100 கொஷின் போட முடியாது. ஏன்,
இது வந்து ஒரு மாதிரியான ஒரு செக்மெண்ட்டு. அப்போ பிரித்தெழுதியே நமக்கு தப்பாகும். அப்படின்னும் போது இதை எப்படி சார் நான் வந்து அணுகிறதுனா ஒன்றும் இல்லை, ப்ராக்டிஸ் தான். நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த பார்ட்டில் நம்ம எவ்வளோ போட முடியும், 100க்கு ஒரு 95 ப்ளஸ் போட முடியும். என்ன சார் கதெல்லாம் சொல்கிறீங்க, 95 ப்ளஸ் எப்படி சார் போட முடியும்னா, நீ தோராயமாக இன்றைக்கி இருக்கிற ஸ்ட்ராட்டஜி லெவலில் நீ என்ன பண்ணு, ஒரு டெஸ்ட் எடுத்து ஒரு ஃபுல் டெஸ்ட் தமிழ் எடுத்து எழுதி பாரு. நான் இவ்வளோ நாள் படிக்கிறேன் அவ்வளோ நாள் படிக்கிறேன்றோம். புதுசாக படிக்கணும் சரி பழசாக படிக்கணும் சரி, 2 பேருக்கும் சிலபஸ் புதுசு தான். அப்படின்னும் போது 2 பேரும் ஒரே ஈக்குவலில் தான் இருக்கீங்க. அப்போது கொஞ்சம் நீ அவனை விட என்ன பண்ண, ஒரு 5 கொஸ்டின் தான் எக்ஸ்ட்ரா எடுப்பேன். புதுசாக படிக்கணும் பழசாக படிக்கணும், அவனோட ஒரு 5 கொஸ்டின் தான் எக்ஸ்ட்ரா எடுப்பேன். இங்கே நீ எடுத்து பார்த்துன்னு ஒரு தோராயமாக எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் 80 கொஸ்டின் தான் ஆவரேஜாக இருப்பேன். அதாவது ஆவரேஜாக நான் எல்லாருக்கும் சொல்ல, ஆவரேஜாக தமிழ்நாடு ஃபுல்லாக எவ்வளோ போடுவாங்கன்னா 80லேருந்து 85 கொஸ்டின் தான் இப்போ எல்லாருமே போடுவாங்க. அப்போ சார் மீதி அந்த 10 கொஸ்டின் நான் எப்படி சார் எடுக்கணும்னா ஒன்றும் பண்ண தேவையில்ல, ப்ராக்டிஸ் தான். இன்றைக்கி மார்க்கெட்டில் எவ்வளோ என்ன விற்கிறாங்க, மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா புக்காக போட்டு விற்கிறாங்க. நீங்கள் அந்த புக்ஸை வாங்கி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண, அது இல்லாமல் உங்களுக்கு எல்லா இடத்துலையும் பார்த்தோன்னா இன்றைக்கி எல்லா சோஷியல் மீடியாவில் அவைலபிலிட்டி பார்த்தீங்கன்னா வந்து கொஸ்டின் பேப்பர்ஸ் கிடைக்குது. அப்படி போகிறது தமிழை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணோம், ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த 100க்கு 95 ப்ளஸ் நீங்கள் போட முடியும். இந்த 100க்கு 95 போட்டால் மட்டும்தான் நீ எங்கே வர முடியும், நீ ஆன் கிரவுண்டுக்கே உள்ளே வர முடியும். சரிங்க சார் நான் 95 போட்டேன் சார், அடுத்து நான் எப்படி சார் அடுத்த இல்லை மூவ் எப்படி சார் பண்ணணும்னா, அடுத்தது மேக்ஸ். இந்த மேக்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ என்ன பண்ணிட்டா, ரீசனிங் ஒரு 10 கொஸ்டின் கொடுத்துட்டான். என்ன சார் ரீசனிங் ஒரே தலைவலியாக இருக்கா சார் அப்படின்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நமக்கு இப்போ தான் புதுசாக சிலபஸில் இருக்கான், அதெல்லாம் ரொம்ப டைட்டாலாம் கேட்க மாட்டான், ஓரளவுக்கு மீடியமாக தான் கேட்பான். நீ பொறுத்த வரைக்கும் என்ன இந்த இருக்கிற பார்த்தோன்னா ஒரு 13 டாபிக் இருக்கும், மொத்தம் 26 டாபிக் இருக்குது. நமக்கு இருக்கிற சிலபஸில் இருக்கிற மாதிரி ஒரு 13 டாப்பிக்கை மட்டும் தெளிவாக போட்டு அழகாக பார்த்துட்டுனா முடிஞ்சிச்சு. இந்த இதில் பார்த்தோன்னா ஆவரேஜாக ஒரு கொஷின் எல்லாருக்கும் பார்த்தோன்னா வந்து இந்த ரீசனிங் பொறுத்த வரைக்கும் ஒரு கொஷின் எல்லாருக்குமே அவுட் ஆகும். இது வந்து எல்லாருக்கும் பொதுவாக சொல்கிறது. அதே மாதிரி ஜென்ரல் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 கொஷின் பார்த்தோன்னா போகும். அப்போ ஆவரேஜாக எவ்வளோ கொஷின் போடணும்னா 23 கொஷினை பார்த்தோன்னா நம்ம என்ன பண்ணி ஆகணும், 22 கொஷினை பார்த்தோன்னா ஆவரேஜாக நம்ம போட்டாகிற மாதிரி இருக்கும். அப்போ தமிழில் 95 எல்லாரால 95 போட முடியுமா, முடியல. சரி ரைட்டு, நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 93 ப்ளஸ் நம்ம போட்டுக்கிறோம். மேக்ஸில் பொறுத்த வரைக்கும் எத்தனை கொஸ்டின் போட்டுறோம், ஒரு 22 கொஸ்டின் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் ப்ளஸ் பண்ணிடுறோம். சரிங்க சார் இது 2மே நான் போட்டேன் சார், இது 2மே நான் எப்போதுலேருந்து ரொம்ப நாளாக ரெடி ஆகிட்டு இருக்கேன் சார், எனக்கு என்ன பிரச்சனைனா ஜிகேல என்ன பண்ணாலும் எனக்கு ஏறவே மாட்டேன் சார், இது எப்படி சார் பண்ணுறதுனா சிம்பிள். அடுத்தது ஜிகே பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி ப்ரிடிக்ஷன் இந்த மாதிரி செக்மெண்ட்டில் பொறுத்த வரைக்கும் இந்தந்த பார்ட்லேருந்து நாங்கள் இவ்வளோ கொஷின் கேட்க போகிறோன்னு சொல்லிட்டு டிஎன்பிஎஸ்சி சொன்னதில்லை. ஆனால் இப்போ ஒரு தெளிவாக உங்களுக்கு சொல்லிட்டாங்க. ஏன்னா இந்தந்த தலைப்பின் கீழே நாங்கள் இவ்வளோ கொஷின் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலபஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதில் ஒரு ட்விஸ்ட்டு என்னென்னா, நீங்கள் அப்ளிகேஷன் போடும்போது ஒரு வார்த்தை திருப்பி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, நாங்கள் சொன்னக்கூடிய சிலபஸ்லேருந்து கேள்விகள் மாற்று, அதாவது ஒரு சில கேள்விகளை நாங்கள் மாற்றி கேட்போம். அதாவது 15 கொஸ்டின் நாங்கள் பாலிட்டியில் கேட்குறோன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம், 17 கொஸ்டின் கூட நாங்கள் பாலிட்டியில் கேட்போம். இப்போ நாங்கள் வந்து ஜாகிரஃபி சயின்ஸு 2 சேர்த்து நாங்கள் ஒரு 10 கொஸ்டின் கேட்குறோன்னா நாங்கள் 7 கொஸ்டின் கூட கேட்போம், அது வந்து எங்களோட இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கொஸ்டின் பார்த்தோன்னா வேரியேஷன் ஆகும். அதாவது மொத்தமே மாறாது, எவ்வளோ மாறலாம் அப்படின்னா 1, 2 அது மாதிரி தான் கொஞ்சம் ஆவரேஜாக மாறும். அப்போ நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும் அதிக வெயிட்டேஜ், அதாவது வெயிட்டேஜ்ன்றதை விட ஃபீல்டுக்கு வர மொத்தம் இந்த டிஎன்பிஎஸ்சி ஃபீல்டுக்கு வரக்கூடிய எந்த நபராக இருந்தாலுமே முதல்ல படிக்கக்கூடிய தலைப்பு எதுவாக இருக்குன்னா பாலிட்டி தான். ஏன்னா சார் இதுதான் சார் படித்த ஓரளவுக்கு அப்படியே இருக்குது, படித்த மாதிரி இருக்குது சார் அப்படின்போது இந்த பாலிட்டி தான். இந்த பாலிட்டிக்கு பொறுத்த வரைக்கும் குரூப் 4 ஸ்டாண்டர்டுன்னும் போது ஸ்கூல் புக்கே போதுமானதாக இருக்கும். கொஞ்சம் ஒரு சிலது மட்டும் வெளியில் வரும், அது எப்படியும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த அரசியலமைப்பு மூலம் எல்லாமே நமக்கு ஸ்கூல் புக்கிலே இருக்குது. அப்போ நம்ம 6லேருந்து 12th வரைக்கும் இருக்கிற ஸ்கூல் புக்கை பிறகு ஃபுல்லாக படித்தோம்னா இந்த 15க்கு 12 கேள்வி நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போடலாம். முதல்ல நம்ம இதில் என்னென்ன சப்ஜெக்டில் என்னென்ன வேரியேஷனில் கொஸ்டின் கேட்குறாங்கன்னா, பாலிட்டியில் பொறுத்த வரைக்கும் 15 கொஸ்டின், தமிழ் சமூகத்தை பொறுத்த வரைக்கும் 20 கொஸ்டின், எக்கனாமிக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் பொறுத்த வரைக்கும் 20 கொஸ்டின், ஹிஸ்ட்ரி ஐஎன்எம்மில் ஒரு 10 கேள்வி, சயின்ஸு ஜாகிரஃபியில் ஒரு 10 கேள்வி, மொத்தம் பார்த்தோன்னா வந்து இதில் ஒரு 75 கொஸ்டின் பார்த்தோன்னா நம்மளுக்கு கேட்குறாங்க. சார் இந்த 75க்கு நான் எவ்வளோ சார் போடணும், இந்த 75க்கு குறைஞ்சபட்சம் நம்ம ஒரு 70 கொஸ்டின் நம்ம போட்டோம்னா நம்ம என்னன்ட்டோம் இந்த ஃபீல்டுக்குள்ளே நம்ம வந்துட்டோம். அவ்வளோதான் சார், என்னை யாருமே கேட்க முடியாது, நான் போகிறது தான் கவுன்சிலிங், நான் போய் எடுக்கிறது தான் இந்த டிபார்ட்மெண்ட் மாதிரி நீ மாறத்தடி சுட்டுவேன். ரைட்டு, நம்ம இதுதான் வந்து இதுதான் கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா இன்றைக்கி சிலபஸில் என்ன ஒரு வார்த்தை வச்சுருக்கோன்னா, இதுக்கு முன்னாடி பழைய சிலபஸில் சிம்பிளாக ஒரு வார்த்தை வச்சு முடிச்சுட்டு இருப்போம். என்ன நடப்பு நிகழ்வுகள் அப்படி சொல்லி ஒரு தலைப்பு போட்டு நடப்பு நிகழ்வுகளில் வரலாறு பொருளியல் அப்படி அரசியல் அப்படி சொல்லிட்டு ஜென்ரலாக போட்டு அதெல்லாம் போட்டுருவாங்க. நம்ம காமனாக பார்த்தோன்னா இது வரைக்கும் பழைய எக்ஸாம்ஸில் நடக்கும்போது என்ன சொல்லியிருப்பாங்க, கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து ஒரு 7 கொஸ்டின் 8 கொஸ்டின் அப்படி சொல்லிட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த எக்ஸாமில் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு தலைப்பின் கீழுமே என்ன போட்டான், சிம்பிளாக
கரண்ட் அஃபேர்ஸ் நடப்பு நிகழ்வு நடப்பு அப்பனா ஒவ்வொரு தலைப்பின் கீழேயும் நாங்கள் என்ன பண்ணுவோம், நடப்பு நிகழ்வு கொஸ்டினை நாங்கள் உங்களுக்கு கேட்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அவங்க சொல்லியிருக்காங்க. சொல்லாமல் சொல்லிட்டியா கோபால் அப்படின்னா சொல்லிட்டாங்க, அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தோன்னா அரசியல் எத்தனை கொஸ்டின்னா ஒரு 15 கொஸ்டின் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. 15ல் 12 கொஸ்டின் எப்படி இருக்கும், நம்ம சிலபஸ் பேஸ்டாகும். 3 கொஸ்டின் என்ன பண்ணலாம், கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்டாகவும் நம்மளுக்கு கொஸ்டின் எடுத்து போய் கொடுக்கலாம். அதே மாதிரி தமிழ் சமூகத்தை பொறுத்த வரைக்கும் 20 கொஸ்டின் கேட்குறாங்க. 20ல் நமக்கு ஒரு 15 கொஸ்டின் எப்படி இருக்கும், சிலபஸ் பேஸ்டாகவும், ஒரு 5 கொஸ்டின் எப்படி இருக்கும், கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்டாகவும் கேட்கலாம். அதே மாதிரி எக்கனாமிக்ஸ் ப்ளஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இதை பொறுத்த வரைக்கும் எக்கனாமிக்ஸ் சார் இது ரெண்டாக பிரிச்சுக்குங்க. ஏன்னா இது நமக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷனில் நம்மளுக்கு கொஸ்டின் அதிகமாக வரும். ஏன்னா நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் அதில் வந்து நமக்கு தமிழக அரசின் சமூக நல திட்டங்கள்னு ஒரு தலைப்பு நம்ம கீழே வந்துடும். அப்படி நம்ம வரும்போது அந்த தலைப்பின் கீழே கொஸ்டின் நிறைய கேட்கறதுக்கு நம்ம கவர்மெண்ட் நிறைய ஸ்கீம்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. அப்படி நம்ம வச்சு நமக்கு இந்த இடத்துல பார்த்தோன்னா நம்மளுக்கு பிரிச்சுக்கிங்க. எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் எக்கனாமிக்ஸில் எத்தனை கொஸ்டின் கேட்கலன்னா ஒரு 7லேருந்து 8 கொஸ்டின் எக்கனாமிக்ஸ்லையும், அட்மினிஸ்ட்ரேஷனில் பார்த்தோன்னா மீதி ஒரு 12 கொஸ்டின் நமக்கு வந்து கேட்குற மாதிரி இருக்காங்க. அப்போ இந்த 7லேருந்து 8 கொஸ்டின் போகிறது வந்து ஒரு பெருசாக ஒன்றும் தெரியாது. நீ ஐந்தாண்டு திட்டங்கள் படித்தா ஒரு கொஸ்டின் வந்துடும், வங்கிகள் படித்தா ஒரு கொஸ்டின் வந்துடும். இது மாதிரி நீ செலக்டடாக டாபிக் எடுத்து படித்து ஈஸியான இந்த டாப்பிக்கில் இருந்து பார்த்தோன்னா அந்த 7 கொஸ்டின் 8 கொஸ்டின் கேட்குறேன்னா எத்தனை கொஸ்டின் வந்துடும், ஒரு 5 கொஸ்டின் பார்த்தோன்னா சிலபஸ் பேஸ்டும், ஒரு 2 கொஸ்டின் பார்த்தோன்னா கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்டு வந்துடும். இதே அட்மினிஸ்ட்ரேஷன் பொறுத்த வரைக்கும் அட்மினிஸ்ட்ரேஷன் சிலபஸ் பேஸ்டு எத்தனை கொஸ்டின்னா 5 கொஸ்டின் தான் வரும். 5 கொஸ்டின் தான் சிலபஸ் பேஸில் இருக்கும். மீதி இருக்கிற 7 கொஸ்டின் எப்படி தான் இருக்கும், கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்டு தான் இருக்கும். 7 கொஸ்டின் கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்டு தான் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு படிச்சதில். அப்புறம் நமக்கு ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் இது பொறுத்த வரைக்கும் எத்தனை கொஸ்டின் இருக்குது, 10 கொஸ்டின் இருக்குது. இதில் ஹிஸ்ட்ரிலையும் ஐஎன்எம்லையும் ஹிஸ்ட்ரியில் போய் நல்லா கொஸ்டின் கேட்க முடியுமா சார்னா கேட்கலாம். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இது எப்படி நம்ம சிலபஸ் படிக்கும் போதுன்னா அது ரிலேட்டடாக நமக்கு கொஷின் வந்து மாட்டோம். அப்போ ஐஎன்எம் பொறுத்த வரைக்கும் நமக்கு இப்போ வேலூர் கழகம் நடந்துச்சு, அப்போ நம்ம வேலூர் கழகம் எப்போ நடந்துச்சு, அந்த இன்சிடென்ட்டில் நமக்கு ஏதாவது முக்கியமாக இங்கே ஏதாவது லோக்கல் ஏதாவது பிரச்சனை நடந்துச்சு, அது மாதிரி ஒரு கொஷின்ஸை பார்த்தோன்னா இங்கே வந்து பூம் பண்ணியிருப்பாங்க. இப்போ இது பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு 10 கொஷின் கேட்குறாங்கன்னா இந்த 10ல் நமக்கு வந்து பார்த்தோன்னா 8 கொஷின் வந்து சிலபஸ் பேஸ்டும், 2 கொஷின் கரண்ட் அஃபேர்ஸில் இருக்கும். அதேமாதிரி ஜாகிரஃபிலையும் சயின்ஸ்லையும் இதை நம்ம ஜாகிரஃபி பொறுத்த வரைக்கும் நமக்கு ராம்சார் தலங்களே இருக்கும். ராம்சார் தலங்களை நம்ம எங்கே வேணால் கேட்டுக்கலாம், நம்ம ஜாகிரஃபியில் ராம்சார் தலங்களுக்கு கேட்கலாம். அப்படின்னும் போது நம்ம ஜாகிரஃபி 2 சேர்த்து இது ஒரு 8 கொஷின் சிலபஸ் பேஸ்ட் ஆகும், 2 கொஷின் வந்து நார்மல் பேஸ்ட் ஆகும். இதுதான் சார், இப்படி தான் வந்து நம்ம கொஷின் பேப்பர் அமையும்ன்ற ஒரு ப்ரிடிக்ஷன் தான் தவிர இப்படி தான் அமையலாம் சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம சிலபஸ் மாற்றி ஃபஸ்ட் டைம் இந்த எக்ஸாம் நடக்க போகுது. நமக்கு இது முன்னாடி எக்ஸாம் நடந்திருக்குன்னா குரூப் 2A எக்ஸாம் மட்டும் நடந்திருக்கும். அது ஏற்கனவே பாவம் எல்லாரும் புலம்பி இருப்பாங்க, 2A வந்து வச்சு செஞ்சுட்டாங்க, தமிழ் வந்து பார்த்தோன்னா ரொம்ப கதற விட்டாங்க, நமக்கு வந்து பார்த்தோன்னா மீம்ஸ் எல்லாம் போட்டு விட்டாங்க. என்னென்னா நான் 60 கொஸ்டின் கேட்டேன், என்ன எப்படின்னா என் தம்பி பின்னாடி வரான் குரூப் 4ல், அவன்லாம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்டாங்க. அந்தளவுக்குலாம் ஒன்றும் நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை. ஏற்கனவே வந்து டிஎன்பிசியோட சேர்மனும் நம்ம இயக்குநர்கள் அந்த டைரக்டர்கள் இருக்கவங்களும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது மாதிரி ஒரு விஷயம் நாங்கள் வந்து கருத்தில் கொண்டிருக்கோம். இது மாதிரி ஜென்ரல் இங்கிலீஷுக்கு வந்து வைட்டேஜ் கொடுக்குறது அந்த கொஞ்சம் ஈஸியாகவும், தமிழுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற விஷயத்தை நாங்கள் வந்து கருத்தில் கொண்டுறோம். இதுக்கப்புறம் இந்த மாதிரி தவறுகள் வந்து நடக்காது அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தைகள் பார்த்தோன்னா ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்துருக்காங்க. அப்படின்ற பட்சத்தில் நமக்கு வந்து குரூப் 4 பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் பார்த்தோன்னா தமிழ் ஈஸியாக தான் இருக்கும். என்ன தான் தமிழ் உனக்கு ஈஸியாக கேட்டாலும் உனக்கு ஈஸியாக கொஸ்டின் பேப்பர் வச்சாலும் நம்ம எவ்வளோ தான் இன்றைக்கி கொஸ்டின் போடுறோம்னா எத்தனை கொஸ்டின் தான் போடுறோம், அப்போ 80 கொஸ்டின் தான் போடுறோம். நீங்கள் டெஸ்ட் எழுதி பாரு, நீங்கள் டெஸ்ட் எழுதும் போது உங்களுக்கே தெரியும் 80 கொஸ்டின் தான் போடுறோம். சார் இந்த 80லேருந்து நான் 95 மாற்றினேன் சார், ஒன்றுமே இல்லை தம்பி, மார்க்கெட்டில் நிறைய வைக்குது கொஷின் பேங்க்கு, அதை தவிர்த்துட்டு உனக்கு என்னது நிறைய புக்ஸு கொஷின் பேப்பர்ஸு நிறைய வெளியில் கிடைக்குது. நீ என்ன பண்ணு, ப்ராக்டிஸ் டெஸ்ட்டை நிறைய எழுது. இந்த 30 நாளைக்கு 30 ப்ராக்டிஸ் டெஸ்ட்டு தமிழை மட்டும் எழுது. தமிழ் மட்டும் நீ டெஸ்ட் எழுது பார்க்கும்போது இப்போ 30 நாள் இருக்கா, இந்த 30 ஃபுல் டெஸ்ட் தமிழ் டெஸ்ட் எழுதிட்டுனா உன்னோட யாருன்னா கொஷின் வரப்போதா, அதை தாண்டி ஏதாவது வரப்போதா கொஷின், அதாவது அதிலிருந்து கொஷின் வரும்னு சொல்லவில்லை. ஏன்னா அந்த மாடல்லேருந்து உனக்கு வெளியில் வரப்போதா அப்படின்னும் போது நீ ஒரு கொஷின் எழுதும்போது 20 கொஷின் தப்பாகுதுன்னா அப்போ உனக்கு தெரியாத ஏதோ நீ ஒழுங்காக படிக்காத டாப்பிக்கில் தான் உனக்கு தப்பாக போகுது. அப்போ அந்த 20 டாப்பிக்கை திருப்பி எடுத்து நீ படிக்க போகிற, நீ படித்தவனா ஆகுது உனக்கு ஓரளவுக்கு ரெடி ஆகிடு. நீ என்ன பண்ணுற, நீ தெளிவாகிட்டு திருப்பி அந்த மீதி இருக்கிற படிக்கிற அடுத்த பேஸ்ட் பீரியட் எழுதும்போது திருப்பி ஒரு 10 கொஷின் தப்பாகுது, எந்த தலைப்பெல்லாம் உனக்கு தப்பாகுதுன்னு பார்த்து திருப்பி படிக்க போகிற. அப்படியே உன்னோட தப்புகளை குறைச்சி தமிழ் எவ்வளோ போட்டுற 95 கொஷின் நீ வந்து போட்டுருவ. அதே நமக்கு வந்து பார்த்தோன்னா மேக்ஸ் எடுக்கும்போது இது ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிஸ் தான். நம்ம சிம்பிளாக லாஸ்ட்டு குரூப் 4 கூட கேட்டிருந்தாங்க 100 என்றை பார்த்தோன்னா 10ஆல் எத்தனை முறை வந்து வகுப்பாங்கன்னு சொல்லிட்டாங்க. என்னடா அதெல்லாம் ஒரு கேள்வியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அறிவியல் ஜீவிகள் நம்ம என்ன பண்ணுவோம் 100/10 10 முறை இது ஒரு கேள்வி போட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் அது ரீசனிங் கேள்வின்னும் போது 100 என்பதை 10ஆல், அதாவது 100 எத்தனை முறை அடிக்கணும்னா 100 10ஆல் ஒரே முறை தான் அடிக்க முடியும். இதுதான் வந்து ரீசனிங் கொஸ்டினாக இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் வந்து போட்டு பார்த்து ப்ராக்டிஸ் பண்ண தான் முடியும். இப்போ சிம்பிள் நம்ம எல்லாருமே என்ன சொல்லுவாங்க,
இந்த மேக்ஸை போட்டு பார்க்குறதுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் சொல்லுவாங்க. நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் போகாதீங்க. இப்போ எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்லாம் நடக்கும், சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் நடக்கும். இந்த கொஷின் பேப்பர் எடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் நடக்கக்கூடிய மேக்ஸ் கொஷின் எடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்தோன்னா வந்து அதிலே வந்து எல்லா கொஷினும் அடங்கிடும், அதிலே மாடல்ஸ் உங்களுக்கு ஃபுல்லாகிடும். அதனால் வந்து மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எஸ்எஸ்சி உங்களுக்கு எல்லாமே அதுவும் பார்த்தோன்னா ஆன்லைன்லேயே அவைலபிலிட்டியாக இருக்குது. நீங்கள் அந்த கொஷின் எடுத்து போட்டு விட்டிங்கன்னா முடிஞ்சும். அதே மாதிரி இந்த ஜிகே பொறுத்த வரைக்கும் குரூப் 4 அப்படின்ற பட்சத்தில் ஸ்கூல் புக்கு தான் வரும். இப்போ இந்த 75 கொஷின் சார் நீங்கள் எத்தனை கொஷின் சார் எனக்கு வந்து ஸ்கூல் புக்கிலேருந்தே கேட்பாங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் 40லேருந்து 45 கொஷின் ஸ்கூல் புக்கிலேருந்து தான் வரும். 40லேருந்து 45 கொஷின் ஸ்கூல் புக்கை தாண்டி வெளியில் போகாது. அப்படி என்ன பண்ணணும்னா இந்த 45 முதல்ல இந்த 45 கொஷின் நம்ம ரெடியா அதில் ஃபிக்ஸ் பண்ணு. தெளிவாக என்ன, நான் தமிழில் 95 போட்டேன் சார், மேக்ஸில் 22 போட்டேன் சார், இதை மட்டும் நீ கூட்டினாலே 117 கோட்டை. 117லேருந்து ஒரு 40 கொஷின் நீ போட்டுன்னு வச்சுக்க, இதை கூட்டுனா 157 கொஷின். இப்போ நம்ம மீதி எத்தனை கொஷின் இருக்குது, மீதி 35 கொஷின் இருக்குது. மீதி இருக்கிற 35 கொஷினை வெறும் 13 கொஷின் நீ போட மாட்டியா? உங்களுக்கு புரியுதுங்களா? அதாவது எல்லா தேர்வுகளும் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் ஒவ்வொரு எக்ஸாம்லேயும் வெற்றி பெற்றவங்க எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தைனா, நான் தெரிஞ்ச கேள்வியை தப்பு பண்ணல, என்னோட தோல்விக்கு காரணம் என்னன்னு கேட்டாலுமே நான் தெரிஞ்ச கேள்வியை தப்பு பண்ணிட்டேன். ஏன்னா இந்த தெரிஞ்ச கேள்வின்றது பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும், உனக்கு தெரிகிற கேள்வி எல்லாருக்குமே தெரியும். அப்போ அந்த இடத்துல நீ எதுவும் தப்பு பண்ணிட்டுனா உன்னோட வெற்றி வாய்ப்பை நீ பாட்டு இழந்துகிட்டே வர. அதனால் இந்த ப்ரிடிக்ஷன் இதை வந்து 30 நாளைக்கு தெளிவாக பண்ணோம். இதை வந்து தமிழுக்கும் மேக்ஸுக்கும் ரைட் சார். இப்போ நான் வந்து பொது அறிவு எப்படி சார் ஹேண்டில் பண்ணோம், இப்போ நான் அந்த பொது அறிவில் நான் ஒரு 50 எப்படி நீங்கள் 62 கொஷின் போட்டிருக்கீங்க, இந்த 62 கொஷின் நான் எப்படி சார் எடுக்கணும் அப்படின்னு நீ பிளான் பண்ணனா ஃபஸ்ட்டு பாலிட்டி தான் படிக்கணும். பாலிட்டி ரிவிஷன் பண்ணணும், படிக்கணும் இல்லை, பாலிட்டி ரிவிஷன் பண்ணணும். ஏற்கனவே நீ படிச்சுட்டு வந்துட்டேன், இப்போ புதுசாக ஒன்றே படிக்கக்கூடிய ஆளாக இருக்க மாட்டேன். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே ஓரளவுக்கு பாலிட்டி சப்ஜெக்டை படித்த ஆளாக தான் இருப்பேன். அப்படின் போது பாலிட்டி பொறுத்த வரைக்கும் 15 கொஷினில் 12 கொஷின் ஸ்கூல் புக்கில் தான் வரப்போகுது. அப்போ நீ அந்த 12 கொஷினுக்கு என்னவோ நீ அதை பார்த்துக்க போகிற. அதுக்கப்புறம் தமிழ் சமூகத்தை பொறுத்த வரைக்கும் 20 கொஷின் இருக்குது. தமிழ் சமூகம் நீ ஏற்கனவே படிச்சுட்டு தான் இருப்பேன். அப்போ இந்த 2 பார்ட்டை மட்டும் நீ பார்த்தனா 35 கொஷின் வருது சார். இந்த 35 கொஷின் பார்த்துக்கு நமக்கு எதுனா இன்றைக்கி இதுக்கும் சிம்பிளாக நம்மக்கிட்டே கொஷின்ஸ்லாம் இருக்குது. நம்ம இப்போ தொடர்ச்சியாக நம்ம உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம கொடுத்துட்டே இருப்போம். இப்போ இந்த 2 பார்ட்டை மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து இந்த 35 கொஷினில் நீ 30+ போடுறேன், சிம்பிள். இந்த 35 கொஷினில் 30 கொஷின் போட்டுற. அப்போ மீதி என்ன இருக்குது, மீதி இருக்கிற 40 கொஷினுக்கு நமக்கு கிதாப் எவ்வளோ தான் தேவைப்படுது, அதில் ஒரு 30 எடுக்க போகிறோம். அதில் நம்ம என்ன எப்படின்னா எக்கனாமிக்ஸில் ஈஸியாக தட்டிடலாம். ஐஎன்எம் பொறுத்த வரைக்கும் நீ வந்து ஒன்றுமே இல்லை, யூனிட் 8 படிக்கும்போதே உனக்கு என்ன கவர் ஆகிடுது, யூனிட் 8 படிக்கும்போது ஸ்கூல் புக்கு நீ கவர் வச்சு படிக்கும்போது என்னெல்லாம் கவர் ஆகிடுனா ஐஎன்எம் கூட சேர்ந்து கவர் ஆகிடும். ஒரு சில இந்த 8வது புத்தகத்தில் படிக்கக்கூடிய பாடங்கள் மட்டும்தான் உனக்கு 8வது 12வது புத்தகத்தில் படிக்கிற ஒரு சில பாடங்கள் மட்டும் தான் வந்து ஐஎன்எம்ல சேர்த்து படிக்க முடியும். ஐஎன்எம் என்ன சார் படிக்க போகிறீங்க, 8வது புக்கு 10வது புக்கு அடுத்து என்ன 12வது புக்கு, இந்த 3 புக்கு படித்து முடிச்சுன்னா என்னது ஐஎன்எம் முடிஞ்சிச்சு. ஐஎன்எம் பொறுத்த வரைக்கும் உனக்கு எத்தனை கொஷின், 8 கொஷின் வந்துருச்சு. ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் ஹிஸ்ட்ரி மூவ் பண்ணும்போது ஹிஸ்ட்ரி அப்படியே தலைப்பு வயசாக எடுத்துக்க, சிந்து குப்தா டெல்லி சுல்தான்ஸ் முகலாயர்ஸ் அடுத்து என்ன பாமினி விஜயநகரம் அடுத்து தென்னிந்திய அரசுகள். இதில் நீ எதை படிக்கலாம் சார், நான் புதுசு சார் ஹிஸ்ட்ரிக்கு நான் எதை சார் படிக்கலாம் அப்படின்னு நீ பிளான் பண்ணால் சிந்து குப்தா டெல்லி சுல்தான்ஸ் படிச்சிரு. சிந்து குப்தா டெல்லி சுல்தான் 3 நீ படிச்சிட்டேன்னா 3 கொஷின் கன்ஃபார்ம் வந்துடும். அப்போ மீதி இருக்கிற கொஷின் நீ கை வைக்கலனாலுமே என்ன ஆகும், தென்னிந்திய அரசுன்னு ஒரு பாட்டு இருக்கும், புதுசாக படிக்கும்போது எதுவும் படிக்காத 6th புக்கில் இருக்கும் தென்னிந்திய அரசு. அந்த ஒரு பாடத்தை மட்டும் சும்மா பார்த்துருக்கேன், அதை பார்த்துட்டு லாஸ்ட் டைம்ன்றதுனால சொல்கிறேன், அந்த ஒரு பாடத்தை மட்டும் பார்த்துட்டுனா ஏறத்தாழ நீ என்ன பண்ணலாம், 3 கொஷின் உனக்கு தெரிஞ்சது போடுவேன். 2 கொஷினில் என்ன ஆட்டோமேட்டிக்காக ஒரு கொஷின் உனக்கு தெரிஞ்சதே வந்துடும். அப்படின்ற பட்சத்தில் அப்போ ஹிஸ்ட்ரியில் கொடுக்கக்கூடிய 4 கொஷினும் ஐஎன்எம்ல கொடுக்குறது நீ இந்த 5 கொஷினை பிளான் பண்ணால் 7 கொஷின் ப்ளஸ் நீ பார்த்துன்னா அசால்ட்டாக போட்டுடலாம். இப்போ நம்ம எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் எக்கனாமிக்ஸும் எங்கே படிக்க போகிற, 6லேருந்து 10th வரைக்கும் ஏதாவது எக்கனாமிக்ஸ் இருக்கா, அது நீ உட்காந்து படிச்சுன்னா ஒரு 3 மணி நேரத்தில் படித்து முடிச்சலாம். என்ன சார் நல்லா கதெல்லாம் விட்றீங்களே சார், 3 மணி நேரத்தில் 6th to 10th எக்கனாமிக்ஸ் படிக்கிறதா, படிச்சிடலாமா? ஏற்கனவே படித்த ஆளுகளாக இருப்பீங்க நீங்கள். ஏதா புதுசாக நான் வந்து இல்லை சார் எக்கனாமிக்ஸை நான் புதுசாக தொடுறவங்களுக்கு தான் என்ன ஆகும், டைம் எடுக்கும். நம்ம பழைய ஆள், ஏற்கனவே நம்ம புது ஆளாக இருந்தால் பரவாயில்ல, நம்ம பழைய ஆள் நின்று கொட்டை போட்டுவாங்க. எத்தனை எக்ஸாமாக நம்ம தொடர்ச்சியாக எழுதிட்டே வரோம், எவ்வளோ பார்த்துருக்கோம். அப்படின்ற பட்சத்தில் எக்கனாமிக்ஸ் என்ன பண்ணலாம்னா நீ ஈஸியாக தட்டலாம். இந்த 11th 12th கொஞ்சம் போகும்போது 11th நமக்கு வெயிட்டேஜ் பொறுத்த வரைக்கும் நல்ல நம்ம சிலபஸில் எங்கே இருக்குது சார் கண்டென்ட்னா நமக்கு 11th புக்கில் தான் இருக்குது. 7, 8, 9, 10, 11 இந்த 5 லெசன். இந்த 5 லெசன் கொஞ்சம் டைட்டாக படிச்சுனா முடிஞ்சு போச்சு. 11th 12th ஒரு சில கொஷின் புக்கு வரும், நமக்கு பாடங்கள் வரும். அந்த பாடத்தை கொஞ்சம் நம்ம அப்படியே பார்த்துக்கிட்டா போகிற மாதிரி இருக்கும். அப்போ இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பொறுத்த வரைக்கும் சிம்பிள், நமக்கு சிலபஸில் இருக்கிறது ஏற்கனவே படிச்சுட்டு வந்திருப்பேன். அரசியல் புக்கு படிக்கும்போது சமூக நீதி அப்படி சொல்லிட்டு அந்த 13, 14, 15 அப்படின்ற ஒரு 3 பாடத்தை நீ படிச்சிருப்பேன்.
அப்படி கூட அந்த அப்புறம் எத்திக்ஸ் அந்த ஒரு சில பாடங்கள்லாம் உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் வரும். நமக்கு இந்த அட்மினிஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் தான் உங்களுக்கு ஃபுல்லாமே அமையும். இந்த டைம் நீங்கள் ஜிகே பொறுத்த வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் தான் கொஷின்ஸ் நிறையா இருக்கும். எப்படி சார் கொஷின்ஸ் இருக்குன்னா 40 கொஷின் தான் புக்கில் இருந்து இருக்கும். மீதி இருக்கிற 30லேருந்து 35 கொஷின் எது பேஸ்ட் பண்ணி அமையினா கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்டு. கரண்ட் அஃபேர்ஸை பேஸ் பண்ணி கரண்ட் அஃபேர்ஸில் என்ன விஷயம்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு பேஸ் பண்ணி தான் நமக்கு என்ன வரும், கொஷினே வந்து ஃப்ரேம் ஆகும். அப்படின்ற பட்சத்தில் உங்களோட வெயிட்டேஜ் சப்ஜெக்ட் நீ ஒரு நாளைக்கு வந்து 5 மணி நேரம், ஒரு 6 மணி நேரம், 5 மணி நேரம், ஒரு 8 மணி நேரம் படிக்கிறேன்னா 5 மணி நேரம் நீ எதுக்கு தான் கொடுக்கணும்னா தமிழ் மேக்ஸ். இந்த தமிழ் மேக்ஸில் 125 கொஷினுக்கு நீ எவ்வளோ போட்டணுன்னா ஒரு 117 ப்ளஸ் நீ போட்டுட்டனா நீ ஃபார்முக்கு வந்துட்ட. மீதி இருக்கிற கொஷினில் நீ எவ்வளோ கொஷின் போட்டுடலாம், 53 கொஷின்லாம் போடுறதெல்லாம் ஈஸியாக போட்டுடலாம். ஈஸி தான் உனக்கு. ஏன்னா ஒன்றும் தெரியாது. அதாவது டிஎன்பிசிக்கு இன்றைக்கி ஒன்றுமே தெரில சார், உள்ளே வந்திருக்கேன் புதுசு நான் டிஎன்பிசிக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தங்கிட்ட எத்தனை கொஷின் மார்க் கொடுத்தனா இன்றைக்கி இருக்கிற தமிழ் கொஷின் பேப்பரில் எத்தனை கொஷின் போடுவான்னா 50லேருந்து 60 கொஷின் அவன் அசால்ட்டாக போட்டுருவான். ஜிகே நீ கொடுத்தனா ஒரு 40லேருந்து 50 கொஷின் போட்டுருவான். 40 கொஷின் போடுவான். அதாவது அந்த 100க்கு, நான் 75க்கு சொல்ல, 100க்கு அவன் எவ்வளோ கொஷின் போடனா இவன் சும்மா கொஷின் மார்க் கொடுக்குறவனுக்கு 100 கொஷின் போகிறான். அப்போ நம்ம இத்தனை நாளாக படிச்சிருக்கோம். அப்போ நம்ம என்ன பண்ணோம், நம்மளுக்கு கொஞ்சம் நமக்கே தெரியும் ஓரளவுக்கு. பார்த்தோன்னா எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஓரளவுக்கு நம்ம அறிவுபூர்வமாக நம்ம செயல் பண்ணோன்னா இந்த எக்ஸாம், ஏன்னா கடைசியாக போய் தோத்தாலுமே என்னது தான், தோத்தம் தான். அதாவது நான் புதுசாக படிக்கிறேன் வந்து 100 கொஷின் போட்டு தோத்தாலுமே அவன் என்ன தான், தோத்துறான் தான். நமக்கு வந்து 170 கொஷின் நம்ம கட் ஆஃப்னா 169 கொஷின் போட்டு தோத்தாலுமே என்ன தான் ஆச்சு, தோத்துட்டோம் தான். திருப்பி என்ன தான் பண்ணோன்னா அகைன் ரீஸ்டார்ட் தான் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் இந்த ஒரு 30 நாளை கரெக்டாக நீங்கள் கொண்டு போனீங்கன்னா இவங்களுடைய வெற்றி. ஏன்னா வேக்கண்ட்டும் கம்மி. நீங்கள் பிரித்து நம்ம பார்த்தோம்னா எவ்வளோ தான் இருக்கும், ஒரு கம்யூனிட்டிக்கு பார்த்தோன்னா 400, 500, 600 அப்படின்னு தான் வந்து பார்த்தோன்னா ஓரளவுக்கு அப்படியே நிற்கும். எல்லாமே போய் நம்ம பார்த்தோன்னா அப்படின்னும் போது நம்ம வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஃபுல்லாக படிக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் படிக்கிறோடைய வேகத்தை வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படுத்தணும். வேகத்தை அதிகப்படுத்தணும் இல்லை, அது எப்படி படிக்கணும், ஸ்மார்ட் ஒர்க் தான் முக்கியம். இன்னும் இருக்கிற டைமில் ஸ்மார்ட்டாக படிக்கணும். ஸ்மார்ட்டாக படித்து அழகாக எங்கே கிடைக்கணும். இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக ஒரு 10 ஃபுல் டெஸ்ட் எழுதிருக்கீங்க. 10 ஃபுல் டெஸ்ட்டு தொடர்ச்சியாக எழுதுங்க. டெய்லி ஒரு ஃபுல் டெஸ்ட் எழுதுங்க. ஃபுல் டெஸ்ட் எழுதும்போது உங்களுக்கு தெரியும் என்னன்ட்டு, எப்படி நம்ம ஸ்கோரிங் எங்கெங்கெல்லாம் அவுட் ஆகுதோ அந்த இடத்த கரெக்டாக நீங்கள் பிடிச்சிங்கன்னா என்ன பண்ணிடலாம், நீங்கள் ஈஸியாக வந்து வெற்றி பெற்றலாம். இப்போ இந்த 30 நாள் எப்படி கொண்டு போகணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லிட்டேன். இந்த 30 நாளை எப்படி எடுத்துகிட்டு போகலான்றது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பாலிட்டியும் தமிழ் சமூகமும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ், இது 3மே நான் உங்களுக்கு கரெக்டாக கைட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். தேங்க்யூம்மா.